Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான டிஷ், ஒரு ஆரஞ்சு கேக் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் ஒரு கப்ல எடுத்து வச்சிருக்கேன், பவுடர்ட் சுகர். அப்புறம் ஒரு கப் எண்ணெய். அதுக்கப்புறமா ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஆரஞ்சு வச்சு அடிச்சு வச்சிருக்கேன். தயிர். அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு பிட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆரஞ்சு தோல் இருக்கும், ஆரஞ்சு தோல் இல்லை ஆரஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த சதை வந்து ஒரு பிட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா மைதா, பேக்கிங் சோடா, அதன் பிறகு இந்த ஆரஞ்சு கலர். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து மைக்ரோவேவ் அவன் இல்லை நம்ம கிட்ட, அதனால நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் இதை பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரெஷர் குக்கரை வந்து அவன் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். சால்ட் உங்ககிட்ட வந்து நார்மல் சால்ட் இருந்ததுன்னா அது இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த தட்டும் வச்சுக்கலாம் நம்ம, அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும். அது அப்படியே ப்ரீ ஹீட்டிங்லேயே இருக்கட்டும். இப்போ அடுத்தது இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தயிர் எடுத்து வச்சுக்கிறேன். தயிர் எடுத்து வச்சுக்கிட்டு தயிர் ஒரு சின்ன கப்பில் தான். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா எண்ணெய், இந்த மாதிரி ஒரு கப்பில் அந்த எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றுங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு விஸ்க். நான் உங்க வீடியோவில் உங்க கண் முன்னாடி தெரியறது பேர் தான் விஸ்க். இதை வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்க, அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறமா இந்த பவுடர்ட் சுகர் இருக்கு பாருங்க, அதையும் ஆட் பண்ணுங்க. பவுடர்ட் சுகர் ஆட் பண்ண பிறகு நீங்க வந்து யூ ஹேவ் டு கண்டினியூ த விஸ்கிங். நீங்க வந்து இந்த விஸ்கிங்கை நல்லா கண்டினியூ பண்ணுங்க. லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes பண்ணாதான் நல்லா வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து பொறுமை வேணும் மக்களே. ஏன்னா இந்த ப்ராசஸில் வந்து நிறைய வாட்டி நம்ம விஸ்கிங் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது ஆரஞ்சு ஜூஸ் போடுவோம், அதுக்கப்புறமா மைதா போடுவோம், அது எல்லாமே விஸ்கிங் இன்வால்வ்டு. இப்போ அடுத்தது வந்து ஆரஞ்சு பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு பவுடர் ஆட் பண்ண பிறகு அதை நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த என்டையர் ப்ராசஸில் வந்து நிறைய விஸ்கிங் இருக்கும். ஸோ உங்கள் கைக்கு நல்ல ஒரு பலம் வேணும். ஸோ அதனால் பொறுமையும் வேணும். இப்போ அடுத்தது செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஆரஞ்சு ஜூஸ், அதை நான் எடுத்து ஊற்றுறேன். நான் நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு கேக், ஒரு ஒரிஜினல் ஆரஞ்சு கேக். ஃப்ரெஷ் ஆரஞ்சு எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஆரஞ்சு பிட்ஸு, அதாவது உங்களுக்கு வேணும்னா சில பேருக்கு வந்து அந்த ஆரஞ்சு தோல் பிடிக்கும், சில பேருக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டுடைய சதை இருக்கு பார்த்தீங்களா, அது பிடிக்கும். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணுறேன், பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வச்சுருக்கேன், ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது மைதா, அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு மைதா வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ்டு பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேக் வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து நிறைய விஸ்கிங் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மைதாவை தொடனே இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா திக்காயிடும். ஸோ அதனால வந்து அங்கங்கே நிறைய லம்ப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் பால் எடுத்து நான் வந்து அந்த விஸ்கிங் பண்ணியிருப்பேன். நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அந்த வீடியோ. ராகி கேக் செய்வதற்காக அது ஒரு ஹெல்த்தி கேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுக்கு பதிலாக இங்கே ஆரஞ்சு ஜூஸ், அதாவது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் அப்பப்போ விட்டுக்கலாம். ஏன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து இந்த டெக்ஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 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 இது இது என்னன்னு சொல்கிறது, ஸ்லரின்னு சொல்லலாம், இல்லை பேட்டர்னு சொல்லலாம். பேட்டர்னு சொல்லக்கூடாது, ஸ்லரின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்மூத்தன் பண்ணும். இந்த கேக் மிக்சர் நம்ம சொல்லலாமா, அந்த கேக் மிக்சரை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். அதே சமயம் ரொம்ப டைல்யூட்டடாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் அது உங்களுக்கு நீங்கள் விஸ்கிங் செய்யும் போதே உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் செய்ய உங்களுக்கு தெரியும். இட் ஷுட் நாட் பிகம் டூ டைல்யூட். ஸோ ராகி கேக்கில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் பால் யூஸ் பண்ணியிருப்பேன். இட் இஸ் அ மில்க் ராகி கேக். அதுக்கு பதிலாக இங்கே வந்து இட்ஸ் அ ஃப்ரெஷ் ஆரஞ்சு கேக். இதில் மில்க் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த மிக்சரை நீங்கள் விஸ்க் பண்ண நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட்
மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நமக்கு தேவையானது வந்து ஒரு பட்டர் பேப்பர். அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு பேக்கிங் பேப்பர்னே கிடைக்கும். நான் இந்த பேப்பர் யூஸ் பண்ணேன். இது வந்து ரொம்ப அற்புதமாக வந்துதான்னு கேட்டிங்கன்னா வரல. உங்களுக்கு கடையில் வந்து பேக்கிங் பேப்பர் கிடைச்சதுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் இதை வச்சும் அற்புதமாக வரும். அதனால வந்து உங்ககிட்ட இந்த பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நெய் இல்லை ஆயில் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த கேக் மிக்சரை வந்து இது மேலே ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றும் போது கேக் பேக் ஆகி வரும்பொழுது நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வரணும் அந்த பேப்பரை. அதே மாதிரி இந்த கேக் மிக்சரை நான் எந்த கப்பில் வைக்க போகிறேனோ, எந்த பவுல் இல்லை கப் எதில் வைக்க போகிறேனோ அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கேக் வந்து இதுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆக போகுது மக்களே. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை எடுக்கும்போது கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸை நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ இந்த பேப்பரை வந்து கட் பண்ணி அழகாக உள்ளே வச்சுருக்கேன் அந்த பவுலுக்குள்ள. ஆக்சுவலாக முடிஞ்ச அளவு சைட்லலாம் பேப்பர் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆரஞ்சு மிக்சர், அதாவது வந்து ஆரஞ்சு மைதா மிக்சரை வந்து நான் இந்த பவுலுக்குள்ள நான் வந்து ஊத்துறேன். ஒரு சின்ன டாப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ நான் காட்டணும் பாருங்க. ஸோ இந்த மிக்சர் வந்து நீங்க ஃபுல்லா ஊத்தின பிறகு ஒரு டாப்பிங் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா டேப் பண்ண பிறகு இப்போ நம்ம ப்ரீ ஹீட் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க இந்த ப்ரெஷர் குக்கர், இதுக்குள்ள வச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேஸ்கெட் தேவை கிடையாது. ஏன்னா இது நம்ம ப்ரெஷர் குக்கராக யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஓவனாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல் வி நீட் இஸ் ஜஸ்ட் ஹீட்டு. இப்போ மூடி வச்சிருங்க ஒரு 45 minutes to 1 hour. அதன் பிறகு நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ கேக்கு, இப்போ நான் அந்த கேக்கை வந்து நான் வந்து எடுத்து கீழே வைக்க போகிறேன். கேக் பாருங்க அற்புதமாக வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வந்து உள்ள நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃபோர்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோர்க் இல்லை வந்து உங்ககிட்ட ஒரு நியூ டூத் பிக் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து வந்து உள்ள வந்து குத்தி பாருங்க. குத்தி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு உள்ள நல்லா வந்திருக்கான்னு, ஒட்டாம வரணும். ஸோ இப்போ வந்து இந்த பட்டர் பேப்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். இந்த வீடியோ நான் காட்டல உங்களுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் வந்து டைம் எடுத்தது. அதனால ஐ வாண்டட் டு கீப் த வீடியோ ஷார்ட். கேக் பாருங்க, ஆரஞ்சு கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் ஜஸ்ட் கோயிங் டு கட் இன்டு பீசஸ். இந்த கேக்குடைய பாட்டம் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த க்ரஸ்ட் நீங்கள் வந்து இந்த கேக்கோட சேர்க்க வேணாம். பாருங்க நான் எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த க்ரஸ்ட் வந்து அடியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை அப்படியே ஸ்லைஸ் அவுட் பண்ணிடுங்க, க்ளீனாக வரும் உங்களுக்கு. ஏன்னா இட்ஸ் ஹார்ட் க்ரஸ்ட். ஸோ பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஆரஞ்சு கேக் வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மக்களே. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.